நேர்மை இன்னும் சாகவில்லை என்பதை பறைசாற்றும் விதமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் அரங்கேறியுள்ளது. பேருந்தில் பயணி தவறவிட்ட பணப்பை மற்றும் ஆவணங்களை உரியவரிடம் ஒப்படைத்த போக்குவரத்து ஊழியர்களின் செயலை காவல்துறையினர் வெகுவாக பாராட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியைச் சேர்ந்த 47 வயதான குமரேசன் ஓட்டுநராகவும், ஜமுனாமரத்தூர் பகுதியைச் சேர்ந்த 57 வயதான ஸ்ரீராமுலு நடத்துனராகவும் திருப்பத்தூர் சென்னை வழித்தட குளிர்சாதன பேருந்தில் பணியாற்றி வருகின்றனர். வழக்கம்போல் இப்பேருந்து சென்னை சென்றடைந்த போது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையைச் சேர்ந்த சரவணன் என்ற பயணி தனது பணப்பையை, அதாவது வாலெட்டை இருக்கையிலேயே தவறுதலாக விட்டுச் சென்றுள்ளார். சென்னை கோயம்பேட்டில் பேருந்தை சுத்தம் செய்தபோது இருக்கையில் கிடந்த பணப்பையை ஓட்டுநரும் நடத்துனரும் கவனித்துள்ளனர். அதனை திறந்து பார்த்தபோது அதில் 4000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் மிக முக்கியமான அரசு ஆவணங்கள் இருப்பது தெரிய வந்தது. சற்றும் தாமதிக்காத இந்த நேர்மையான ஊழியர்கள் அந்த உடைமையை பத்திரமாக எடுத்துக்கொண்டு திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்திற்கு விரைந்தனர். திருப்பத்தூர் நகர காவல் ஆய்வாளர் தமிழ்ச்செல்வனிடம் அந்த பணப்பையை அவர்களை ஒப்படைத்தனர். இவர்களது அசாத்தியமான நேர்மையை கண்டு வியந்த ஆய்வாளர் இருவருக்கும் சால்வை அணிவித்து தனது வாழ்த்துகளையும் மரியாதையையும் தெரிவித்தார். இந்த சம்பவம் பொதுமக்களிடையே ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அனைத்து ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் பேருந்தில் பயணிக்கும் பயணிகளை தங்கள் குடும்ப உறுப்பினர்களாக கருதி செயல்பட வேண்டும். எவரேனும் உடைமைகளை தவறவிட்டால் அதனை உரிய முறையில் ஒப்படைக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். உழைப்பால் உயர்ந்த அந்த இரு ஊழியர்களின் நேர்மை இன்று திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் பேசுபொருளாக மாறியுள்ளது. என்னோட பேர் எஸ் குமரேசன். நான் விழுப்புரம் கோட்டம் வேலூர் மண்டலம் திருப்பத்தூர் பணிமனையில் ஓட்டுநராக பணி செய்துட்டு வரேன். என்னோட பணி செய்கிற நடத்துனர் இவர் ஸ்ரீராமுலு, இவரோட பேர். நாங்கள் 2 பேரும் திருப்பத்தூர் டு சென்னை ஏசி பஸ்ஸில் நாங்கள் பணி செய்யும்போது கோயம்பேடு அருகே வண்டி செல்லும்போது ஒருத்தர் தவறுதலாக அவரோட பர்ஸை தவறு விட்டு சென்றார் என்ற நிலையில் அதை திருப்பத்தூர் காவல் நிலையத்தில் நாங்கள் மனசாட்சி விரோதம் இல்லாமல் அந்த பர்ஸை நாங்கள் காவல்துறையில் ஒப்படைக்கிறோம். என்னங்க இருக்குது இதில் அவரோட பர்ஸில் அவரோட முக்கியமான ஆவணங்கள், அதுக்கு மேலே பணம் ஒரு 4000 ரூபாய் இருக்குது. இது எல்லாம் அவர் பர்ஸில் தவறு விட்டுருக்கிறாரு. இது உரிய நபரிடம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் திருப்பத்தூர் காவல் நிலையத்தில் இதை சார்கிட்ட நாங்கள் ஒப்படைக்கிறோம்.